வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 10ஆம் வகுப்பு 7ஆம் இயல் பொருண்மை நாடு சமூகம் அதில் விரிவானம் என்னும் தலைப்பில் மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் இப்போது நாம் துணைப்பாட பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியின் சூழல் மகளிர் நாள் விழா கொண்டாட்டமாக நம் பாடப்பகுதிக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இடம் அரசு உயர்நிலைப்பள்ளி பூம்பாறை என்னும் கிராமத்தில் அமையப்பட்ட மகளிர் நாள் விழா கொண்டாடப்படும் சூழல் இங்கு நம் பாடப்பகுதிக்கு விளக்கி தரப்பட்டுள்ளது. இந்த மகளிர் நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் வருகை தர உள்ளார். மாவட்ட ஆட்சியர் சிறப்புரையும் பேச உள்ளார். பார்வையாளர்களாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பார்வையாளராக உள்ளனர். இந்நிகழ்ச்சி அதாவது மகளிர் நாள் விழாவின் நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களின் சிறப்பு உரை, கலை நிகழ்ச்சிகள், பாடல், நடனம், நாடகம், மாறுவேட போட்டி ஆகிய கலை நிகழ்வுகள் நிகழ்த்தப்பெற உள்ளதாக பாடப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாறுவேட போட்டியில் மாணவர்கள் தங்களை தலைசிறந்த பெண் தலைவர்களாக வேடமிட்டு தன் வரலாற்றை கூறுவது போல ஓரங்க நாடகமாக நடிக்க உள்ளனர். இதனை தொகுப்பாளர் தொகுத்து வழங்குவதாக நம் பாடப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. முதல் மாணவியாக 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த முகில் நாச்சியாரும், இரண்டாவதாக 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மோகனா என்னும் மாணவியும், 3ஆம் நாடகமாக வளர்மதி 9ஆம் வகுப்பு மாணவியும், அன்பரசி என்னும் மாணவியும், 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாதவி என்னும் மாணவியும் இங்கு நம்மிடையே மாறுவேட போட்டியில் பங்கேற்பாளராக உள்ளார்கள். முதலில் மாணவி முகில் நாச்சி 10ஆம் வகுப்பு மாணவி MS சுப்புலட்சுமி என்னும் இசை பேரரசியின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து இங்கே வழங்கப்படுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எனப்படும் MS சுப்புலட்சுமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மாறுவேட போட்டியில் தன் வரலாறாக கூறப்போகிறாள். வணக்கம், நான் தான் MS சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்னுடைய இயற்பெயர். என் தாய்தான் என்னுடைய குரு. என் தாய் சிறந்த வீணை இசை கலைஞராக விளங்கியிருந்தார். என் தாயே எனக்கு குருவாக அமைந்ததனால் என் குடும்பமே இசையை சார்ந்த இசை குடும்பமாக விளங்கியதனால் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்னும் அடைமொழிக்கேற்ப நான் சிறு வயதிலிருந்தே இசையில் மிகுந்த நாட்டம் கொண்டு விளங்கி வந்தேன். 10 வயதில் என்னுடைய இசைத்தட்டு வெளியீடாகியது. நான் 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயின்றேன். என்னுடைய 17வது வயதில் சென்னை இசைக்கழகத்தில் கச்சேரி நடத்தினேன். எனக்கு திரைப்பட வாய்ப்பும் கிட்டியது. நான் மீரா என்னும் திரைப்படத்தில் முதலாக நடித்தேன். என்னுடைய இறுதி படமும் அதுவேவாக அமைந்தது. மீண்டும் நான் திரைப்படத்தில் நடிக்கவில்லை. மீரா திரைப்படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதில் வரும் பாடலான ஐநா அவையிலும் நான் போய் பாடினேன். அந்த பாடல் காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கள்ளம் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும், காட்டு விலங்கும்
கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம். நெஞ்சினிலே நெஞ்சினில் தீப கனலை எழுப்பி நினைவழிக்கும் கீதம், நினைவழைக்கும் கீதம். காற்றினிலே 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 வரும் கீதம், கல்லும் கனியும் கீதம் என்னும் இந்த பாடல் உலக அரங்கிலே அழகாக அமைந்ததாக பண்டித நேரு அவர்களும் கவிக்குயில் சரோஜினி அம்மா அவர்களும் என்னை மிகவும் பாராட்டி மகிழ்ந்தார்கள். காந்தியடிகளுடன் சந்திப்பு டெல்லியில் நிகழ்ந்தது. அப்பொழுது காந்தியடிகளின் வேண்டுகோளுக்கிணங்க அவருக்கு மிகவும் பிடித்த பாடலான ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை என்னை பாட வைத்து கேட்டு இன்புற்றார். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान रघुपति राघव ராஜாராம் பதித பாவன சீதாராம் என்னும் பாடலை மிகவும் விரும்பி காந்தியடிகள் கேட்டு மகிழ்ந்தார். எனக்கு 1954ஆம் ஆண்டு தாமரை அணி இந்திய அரசால் வழங்கப்பட்டது. இந்த விருதினை பாராட்ட நினைத்த பார்வையிழந்த மாற்றுத்திறனாளியான உலக எழுத்தாளரான ஹெலன் கெல்லர் அவர்கள் என்னை தொட்டு தடவி என்னுடைய பாடல், இசை, குரல் வளம் சிறப்பாக இருந்ததாக என்னை பாராட்டிய விதம் என்னை மெய் சிலிர்க்க செய்தது. 1974ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருதினை நான் பெற்றேன். அது மட்டுமல்லாமல் இந்திய மாமணி பாரத ரத்னா விருதும் எனக்கு நடுவண் அரசின் சார்பில் வழங்கப்பட்டது. இவ்வாறெல்லாம் நான் மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டேன். என்னுடைய பாடுகளமாக 1963ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நான் பாடிய விதம் அனைவரையும் மகிழச் செய்தது. என்னுடைய அனைத்து புகழும் என் தாயையே சார்ந்ததாக இருந்தது. 1966ஆம் ஆண்டு ஐநா அவையிலும் நான் பாடினேன். 1966ஆம் ஆண்டு திருப்பதியில் சுப்ரபாத பாடலையும் ஒலிக்க துவங்கினேன். மேலும் ராஜாஜி அவர்களால் மாற்றுத்திறனாளிகளை மகிழ்விக்கும் பாடலை என்னை பாடுமாறு அவர் பணித்தார். அவரே எழுதிய அந்த பாடலை என்னை பாட வைத்து ஒளி நாடாக்களாக்கி மாற்றுத்திறனாளி இருக்கும் இல்லங்களில் இந்த பாடலை பாட வைத்தார். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்னும் இந்த பாடலை நான் பாடியதை பெரும் பேராகவே கருதுகிறேன் என்று முகில் நாச்சியார் தன்னுடைய மாறு வேட போட்டியில் MS சுப்புலட்சுமி அவர்களுடைய தன் வரலாற்றினை அழகாக கூறுவதாக நமக்கு இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. விரிவானத்தில் 8 மதிப்பெண் வினாவாக இதனை கேட்க நமக்கு வாய்ப்புள்ளது. அடுத்ததாக மாறுவேட போட்டியில் நம் பாடப்பகுதிக்கு பால சரஸ்வதி என்னும் நாட்டிய பேரொலியை மோகனா 10ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய மாறுவேட போட்டியில் தன் வரலாறாக கூறவுள்ளார். நான் தான் பால சரஸ்வதி. 20ஆம் நூற்றாண்டில் பொதுவெளியில் பெண்கள் நடனமாடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்டமாகவே இயற்றப்பட்டிருந்தது. ஆகையால் பெண்கள் தன்னுடைய அனைத்து திறனையும் வெளிக்கொணர இயலாமல் முடங்கி போனார்கள். ஆனால் நான் நாட்டியம் கீழ்மையானது என்றிருந்த அந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டில் முதலாக நான் தொன்மை கலையான செவ்வியல் கலையான
பரதநாட்டியத்தை நான் முறையாக பயின்று பொதுவெளியில் ஆடினேன். 7 வயதில் காஞ்சிபுரத்தில் என்னுடைய முதல் அரங்கேற்றம் நடைபெற்றது. 15 வயதில் சென்னை சங்கீத சமாஜத்திலும் என்னுடைய நாட்டியம் அரங்கேற்றப்பட்டது. இதை கண்ட பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் என்னை மிகவும் பாராட்டி மகிழ்ந்தார். அது மட்டுமின்றி தன்னுடைய தம்பியிடம் என்னை பற்றி செய்திகளை கூறி எனக்கு பல வாய்ப்புகளை பெற்றுத்தந்தார். வட இந்தியாவில் காசி, கொல்கத்தாவிலும் என்னுடைய நடனங்கள் அரங்கேற்றப்பட்டது. சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் என்னுடைய நடனம் அரங்கேற்றப்பட்டது. அந்த நடனத்தில் தேசிய கீதத்திற்கு, அதாவது நாட்டுப்பண்ணுக்கு அடவு கட்டி மெய்ப்பாடல்களுடன் ஆடிய நடனம் அனைவரையும் மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. அதுதான் நான் இறுதியாகவும் முதலாகவும் நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது. மேலும் ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய நாடுகளிலும் என்னுடைய நடனம் அரங்கேற்றப்பட்டது. ஜப்பானில் டோக்கியோவில் கிழக்கு மேற்கும் சந்திப்பு என்று ஒரு நிகழ்ச்சி வடிவமைத்திருந்தார்கள். அதிலும் என்னுடைய நடனம் சிறப்பாக அமைந்தது. பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழ் என்னால் ஏற்பட்டது என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். புதைக்கப்பட்ட கலைக்கு இந்திய அளவிலும் உலக அரங்கிலும் மதிப்பை பெற்று தந்தது என்னுடைய சிறப்பான பணியாக நான் உணர்கிறேன் என்று பால சரஸ்வதியாக 10ஆம் வகுப்பை சேர்ந்த மோகனா அவர்கள் மாறுவேட போட்டியில் தன் வரலாறை கூறுவதாக இந்த பகுதி அமைந்துள்ளது. நம்முடைய பாடப்பகுதியில் வினாவாகவும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம் பாடப்பகுதியில் அடுத்ததாக மாறுவேட போட்டியில் பங்கேற்கும் மாணவி 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய தன் வரலாறை கூறுவதாக மாறுவேட போட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல்கள், குழந்தை இலக்கியங்கள், வரலாற்று நூல்கள் ஆகியவற்றை எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்தார். பெண்கள் என்பவர்கள் குடும்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கதைகளை சொல்பவர்களாக, எழுதுபவர்களாக இருந்தார்கள். அதை உடைத்து குடும்ப சிக்கல்களை கதை கருவாக, கள ஆய்வாக கொண்டு வந்த பெருமை என்னையே சாரும். சமூக சிக்கல்களை நான் களப்பணியாக ஆய்வு செல்ல சென்று விடுவேன். என்னுடன் எப்பொழுதும் ஒரு ஒளிப்பதிவு கருவி இருக்கும். நான் அந்த களத்தில் உள்ள தொழிலாளர்களின் சிக்கல்களை நேரடியாக கண்டு கேட்டு உள்வாங்கி அவர்களின் இடர்பாடுகளை என் புதினத்தில் வடிவமைப்பேன். கரிப்பு மணிகள் என்னும் என்னுடைய புதினத்தில் உப்பள தொழிலாளர்களின் நிலையை தூத்துக்குடிக்கு நேரடியாக சென்று பல மாதங்கள் அவர்களுடன் பழகி அவர்களுடைய வாழ்வியல் துன்பங்களையும் இடர்பாடுகளையும் கரிப்பு மணிகள் என்னும் என்னுடைய புதினத்தில் பதிவு செய்தேன். மேலும் நீலகிரியில் உள்ள படுகர் இன பழங்குடியின மக்களின் வாழ்வியல் துன்பங்களை குறிஞ்சித்தேன் என்னும் புதினத்தில் பதிவு செய்தேன். மேலும் அலைவாய் கரையில் என்னுடைய புதினத்தில் மீனவர்கள் பற்றிய அவர்களின் வாழ்வில் படும் அல்லல்கள் துன்பங்களை பற்றிய துயரச் செய்திகளை பதிவிட்டேன். மேலும் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் வேளாண் கூலி தொழிலாளியாக அவர்களுடைய உழைப்பு கூலி சுரண்டுவதை சேற்றில் மனிதர்கள் மேலும் வேருக்கு நீர் என்னும் 2 புதினத்தில் அமைத்தேன். அது மட்டுமன்றி தீப்பெட்டி குழந்தை தொழிலாளர்களின் நிலையை கூட்டு குஞ்சிகள் என்னும் புதினத்தில் பதிவு செய்தேன். இது மட்டுமன்றி மண்ணகத்து பூந்துளிகள் என்னும் புதினத்தில் பெண் சிசு கொலையை கள ஆய்வு செய்து உசிலம்பட்டு பகுதிகளுக்கும் மதுரை பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்கு பெண் சிசு கொலை பெண் சிசு வதைப்படுவதை நான் நேரடியாக கள ஆய்வு செய்து என்னுடைய மண்ணகத்து பூந்துளிகள் என்னும் கதையில் பதிவு செய்தேன். பொண்ணு பிறக்குமா ஆணு பிறக்குமா 10 மாசமா போராட்டம், இதன் பொண்ணை பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறான் ஆர்ப்பாட்டம் என்று பெண்களை
வதைப்படுத்தும் நேரடியாக நான் கண்டு கேட்டு உய்த்து உணர்ந்த கதை கருவினை மண்ணகத்து பூந்துளிகளாக புதிய புதினமாக படைத்தேன். மாணவி வளர்மதி ராஜம் கிருஷ்ணனின் தன் வரலாற்றினை பகிர்ந்தார். ராஜம் கிருஷ்ணன் அவருடைய புதினங்களில் அறச்சீற்றம் இருக்கும். எப்பொழுதும் பெண்கள் சார்பாக பாதிக்கப்படும் பெண்களுக்காக குரல் கொடுப்பதாகவே அவருடைய புதினத்தை அமைப்பார். இவருடைய சமகாலத்தவரான அம்பை எனும் எழுத்தாளரும் இங்கு நாம் உங்களுக்கு கூற விரைகிறேன். அம்பை என்னும் எழுத்தாளர் ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் சமைக்கும் உணவின் அளவை அரிசியை டன் கணக்கிலும், உருளைக்கிழங்கை கிலோ கணக்கிலும், பருப்புகளை மூட்டை கணக்கிலும், வீட்டின் மூலையில் சமையலறை என்னும் தன்னுடைய புதினத்தில் வரி வரியாக விவரித்து விளக்கி காட்டியுள்ளார். அம்பையைப் போலவே ராஜம் கிருஷ்ணனும் பெண்களுடைய சிக்கல்களை, இடர்பாடுகளை, துன்பங்களை, வாழ்வியல் சோகங்களை பதிவு செய்வதில் வல்லவராக ராஜம் கிருஷ்ணன் இருந்துள்ளார் என்பது நம்முடைய பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. நம்முடைய மாறுவேட போட்டியில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக அன்பரசி மாணவி தன் வரலாறு கூறுவது போல இப்போது பங்கேற்க வந்துள்ளார். நான் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த அந்த காலகட்டத்தில் மதுரையில் முதல் பட்டதாரி பெண்ணாக நான் பெருமைமிகு பெண்ணாக விளங்கினேன். காந்திய சிந்தனைகளால் கவரப்பட்டேன். சர்வோதய இயக்கங்களில் களப்பணியாற்றினேன். பெண்களால் முடியாதது எதுவுமில்லை, தன்னலமற்ற தொண்டினை பெண்களும் வழங்க முடியும் என்பதில் முனைப்புடன் செயல்பட்டேன். விடுதலை போராட்ட களத்திலே துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் போராட்ட களத்தில் நின்று வென்றேன். மேலும் வினோபாபா அவர்களின் பூதான இயக்கம், அதாவது நில உச்ச வரம்பு, தனக்கு மிகையாக உள்ள நிலத்தை தானமாக வழங்கும் அந்த இயக்கத்தில் முனைப்புடன் செயல்பட்டேன். உழுபவர்க்கே நிலம் உரிமை என்ற அந்த முழக்கத்துடன் நான் வினோபாபா அவர்களுடன் பணியாற்றினேன். இவ்வாறாக அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை கூறினார். அடுத்ததாக 9ஆம் வகுப்பு மாணவியான மாதவி சின்னப்பிள்ளை என்பவருடைய வரலாற்றினை மாறுவேட போட்டியில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம், நான் தான் சின்னப்பிள்ளை. நான் விவசாய நிலத்தில் கூலி வேலையாக பார்த்து வந்தேன். நான் மட்டுமன்றி என் வீட்டில் அருகிலுள்ள அனைவரையும் வேலைக்கு ஆட்களாக நியமித்தேன். அவர்களை நாற்று நடுதல், அறுவடை செய்தல், களை எடுத்தல் ஆகிய விவசாய வேலைகளுக்கு உட்படுத்தினேன். அவர்கள் மட்டுமின்றி வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களையும் விவசாய கூலிகளாக பயன்படுத்தினேன். எங்களுக்கு கிடைத்த கூலியை சம பங்கிட்டு அனைவருக்கும் கொடுத்தேன். இந்த வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் என்னை மிகவும் மகிழ்ந்து பாராட்டினார்கள். இவற்றை கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த ஆண்டிற்கான மீன்பிடி குத்தகையை எங்களுடைய குழுவிற்கு கொடுத்தார். நான் ஒரு சிறு குழு தொடங்கினேன். 10 பேரை கொண்டு களஞ்சியம் என்னும் தலைப்பில் சிறு குழுவினை தொடங்கினேன். அந்த குழு இன்று பல்கி பெருகி தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் லட்சக்கணக்கானோரை குழுவாக அமைப்பாக கொண்டு இயங்கி வருகிறது என்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி நடைபெற்ற பொழுது மீட்பு பணிக்காக என்னுடைய குழுவினருடன் ஓடோடி போய் இடர்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் இன்பம் தந்து உதவுமாறு எங்களால் ஆன பணிகளை, சிறு சிறு உதவிகளை செய்தோம். பல மாநிலங்களிலும் இன்று பெண்கள் குழு பரவலாக இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இந்த என்னுடைய பணியை பாராட்டி இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சரான திரு வாஜ்பாய் அவர்கள் எனக்கு பரிசுகளை கொடுத்தார், விருதுகளை கொடுத்தார். மேலும் அவர் என் காலில் விழுந்து வணங்கினார். என் உடல் பதறி போய்விட்டது. என் கண்களில் நீர் பனித்தன.
ஐயோ, இவ்வளோ பெரிய இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் என் காலில் விழுவதா என்று கதி கலங்கி போனேன். எனக்கு ஆறுதல் கொடுத்தார். அம்மா, நீங்கள் செய்த இந்த பணி மிகவும் சிறப்பான பணி, உலகுக்கே எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வு பெரும் பொருளுக்கு அர்த்தமாக உள்ளது என்று அவர் என்னை பாராட்டினார். மேலும் இந்திய அரசு எனக்கு ஆற்றல் மிகு பெண் என்ற விருதும், ஸ்ரீ சக்தி புரஸ்கார் என்ற விருதினை வழங்கி மகிழ்வித்தது. தமிழக அரசு அவ்வை விருதினை வழங்கியது. தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் பொதிகை விருது வழங்கப்பட்டது. மேலும் இந்திய அரசு தாமரை திரு விருதினை வழங்கி எனக்கு சிறப்பித்தது. நன்றி, வணக்கம் என்று சின்னப்பிள்ளை அவர்களின் உரையை, தன் வரலாற்றினை முடித்து கொண்டாள் அந்த மாணவி. நம்மிடையே பெண்கள் 6 பெண்களுடன் அளப்பரிய பணி கொடுக்கப்பட்டது. அவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த சமுதாயத்தில் வீறு கொண்டு எழுந்து தம்முடைய கலைத்துறையின் மூலமாக சீரிய சிறப்புகளை செய்தனர், தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி கொண்டார்கள் என்பதை மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பிலான விரிவான செய்திகளாக பார்த்தோம். இதை கதைக்களமாக வைத்து வினாக்கள் எப்படி அமையும் என்றால், உனக்கு தெரிந்த ஆற்றல் மிகுந்த சிறப்பு மிகுந்த போராட்ட குணம் கொண்ட பெண்களை பற்றி ஒரு கட்டுரை வரைக என்று 8 மதிப்பெண் வினாவில் நமக்கு கேட்பார்கள். மேலும் வீட்டிற்கு அருகிலுள்ள உணவு கடை நடத்தி வரும் பெண்ணிடம் சென்று உரையாடல் எழுதி வருக என்பது போன்றும் நமக்கு வினாக்கள் அமையும். என்ன மாணவர்களே, இன்று மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வைர வரிகளுக்கு ஏற்ப நாம் வாழ்வில் முன்னின்ற, வாழ்வில் மிகச்சிறிய தலையாய இடத்தை பெற்ற பல பெண்களின் வாழ்க்கை வரலாற்றினை மாறு வேட போட்டி கொண்டு மாணாக்கர்களிடையே நாம் பார்த்தோம். அந்த மாறுவேட போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வினை மறக்க மாட்டார்கள். நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள, மேலும் இவர்கள் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க எத்தனையோ பெண்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த செயல்களையும் கண்டுபிடிப்புகளையும் நமக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் மென்மேலும் தெரிந்து கொண்டு, ஒரு கண்ணில் மை தீட்டும் அழகென்ன அழகோ, உன்னை அன்றி உருவாகும் வரலாறும் உலதோ என்பது போல, நாட்டின் 2 கண்களாக ஒரு கண் ஆண் என்றால் மறுகண் பெண் என்று விளங்கத்தக்க வகையில் நீங்களும் உங்களுடைய வாழ்வை செம்மையாக அமைத்து கொள்வீர்கள் என்று இந்த 10ஆம் வகுப்பு பாடப்பகுதி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் விரிவானத்தின் இந்த பாடப்பகுதி உங்கள் அனைவருக்கும் எளிமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.